ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட்டோ ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தாஷம் மக்கான் அந்த படத்தோட டைட்டில் அன்லாக்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பழைய வீடியோஸ். ஏன் இவ்வளோ டிலேவாக வருதுன்னா, வீக்லி புது புது படங்கள் வர்றதுனால அந்த படங்களுடைய அந்த ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடியே நம்ம அந்த ட்ரைலர் இதெல்லாம் ரியாக்ஷன் பண்ணி அப்படி போகிறதுனால இந்த மோஸ்ட்லி இந்த டைட்டில் டீசர் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டிலேவாக இருந்தாலும் ஸோ அதெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு கொஞ்சம் வீடியோஸ் வந்து இந்த டைட்டில் டீசர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லேட் ரியாக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னுமே நான் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதனால் அப்படியே ஒன்றா சேர்ந்து பார்த்துருவோமா. இது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். தாஷம் மக்கான் இது வந்து நம்ம ஹரிஷ் கல்யாண் அவருடைய படம். அவர் அந்த நியூ கெட்டப்பில் பயங்கரமாக இருக்கார். கெட்டப்பெல்லாம் பயங்கரமாக சேஞ்ச் பண்ணி இந்த லப்பர் பந்தில் பக்கத்து வீட்டு பையனை அப்படியே நடிச்சுட்டு அப்படியே தாஷம் மக்கானில் கெட்டப்பாகவே செம்மையாக இருக்குது. ஸோ அதுவே ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. வினீத் வரப்பிரசாத் அவர் தான் டைரக்டர். ஸோ இதில் சத்யராஜ், பிரீத்தி முகுந்தன், சுனில் இப்படியே ஒரு பெரிய காஸ்ட்டே இருக்குது. ஸோ இப்போ வாங்க டைட்டில் அன்லாக்ட் பார்த்துட்டு வந்துடுவோம். நோ கோலி மாட்டிச்சு. திருவிழா வேணுமா பீஸ் போட்டுருவான். அடையாளமே தெரியக்கூடாது. நான் ஒன்றா பண்ணிக்க, ஆனால் பீஸ் மிஸ் ஆகக்கூடாது. புரிதா? இந்த வாட்டி பீஸ் தட்டாது. ஏய், எந்த ஏரியாவில்? தர்கா ஒன்றுக்கு இதில் அது பக்கத்தருவில் தான் இருக்கிறோம். வெயினா கூப்பிடுறேன். கேக்கலண்ணா கேக்கலண்ணா தாரா பையன் அவன். இவனுக்கு அவ்வளவு பழுத்தல்ண்ணா. பாடியெல்லாம் பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏய் கிளம்பு வட. ஏய் பாய் கிளம்பு. லைட்ஸாகவும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கே தண்டாகிறீங்க? லைட்டிங் ஒர்க் வேற லெவல். அதானா அது பேர் என்னது? தாச மகன். இங்க என்ன போய் மாட்டீங்க? இங்க தான் எஸ்ஸாவுங்க. யாரா நீங்களா? My boys with a gun என்ன ட்ரீட் பண்ண like taking bomb in your hand. நான் டீசென்ட்டா சொல்லும் போதே drop your weapon பின்னாடி decode பண்ண பிறகு you all gonna run. தற்கொலை ரொம்ப நாளா இருக்கிற மலையை கட்டி கயிறு, ஆனா இது வர கைக்கு வந்ததெல்லாம் மயம். பல கோட்ஸ் ஏன் கத்தி பட்டு அச்சுரு டயரே யோ காலோ 101 மாமே பிடி மேல ஃபயரு. இல்லாடி யூஸ் தி கோஸ்ட்ல ஃபியரு ஒரமா மறந்து யூஸ்ல சதரு மரம மார்ச்சி மாப்புல ஃபயரு மாமா feeling like fire. இல்லாடி யூஸ் தி கோஸ்ட்ல ஃபியரு ஒரமா மறந்து யூஸ்ல சதரு மரம மார்ச்சி மாப்புல ஃபயரு மாமா feeling like செம்ம ஷாட்டுங்க அது. அந்த நைஃப் வந்து மைக்காக மாறினது வேறு லெவல் ஷாட்டு. ஸோ மோஸ்ட்லி சொல்லப்போனால் இந்த மொத்த டைட்டில் அன்லாக்டுமே அந்த லைட்டிங்கை வச்சு விளையாடிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கு வேறு லெவல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மிரர் ஷாட்டு ஹரிஷ் கல்யாணோட இன்ட்ரோ ஷாட்டில் அவரோட ஃபேஸ் ரிவீல் ஆகிட்டு அந்த லெஃப்ட் சைட்லேருந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அந்த ஹீரோ மாஸ் எலிவேஷனுக்காக அவங்க ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. எஸ்பெஷலி லைட்டிங் வச்சு பண்ணது சூப்பர். ஏன்னா லைட் எஃபெக்ட்ஸில் வந்து ஹீரோங்களுக்கான மாஸ் வந்து எங்கேயோ இருக்கும். ஸோ நார்மலாக வந்து
ஸ்லோமோ ஷாட்ஸ்லாம் வச்சு ஐஸ்பீடில் அப்படி நடந்து வர்றது இதெல்லாம் இருந்தாலும் அந்த லைட்டிங் வச்சு ஒன்று பண்ணாங்கன்னா அது வேறு லெவல் எலிவேஷனாக இருக்கும் தேட்டரில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ அது செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ லிஃப்ட்டு அந்த படத்தோட டேரக்டருங்கும்போது வந்து லிஃப்ட்லேயே பார்த்துருப்போம், எல்லாம் ஃபுல்லாக அந்த நைட் ஷாட்ஸு இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற லைட்டிங்கு இதெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த கைவாசம் வந்து எங்கேயும் தெரியுது. ஹரிஷ் கல்யாண் அவர் வந்து லப்பர் பந்து, டீசல், அப்புறம் அந்த தாசமக்கான். ஸோ டீசலில் தான் ஃபஸ்ட்டு அந்த மாஸ் ஹீரோவாக அப்படி எலிவேஷன் ஆகுறாரு. அதுக்கு அடுத்த படம் இப்படி ஒரு வேறு லெவலில் மாசான ஒரு படம், ஒரு லோக்கலாக அப்படி இருக்கிற ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. பிஜிஎம் வைஸ் சூப்பர். தாசுமகான் டைட்டிலுக்கு ரிவீலிங்க்கு அவங்க போட்டிருந்த பிஜிஎம் எல்லாம் மாசாக இருந்தது. நானே கொஞ்சம் வைப் பண்ணுற மாதிரி அப்படி இருந்தேன். ஸோ வேறு லெவல். டைட்டில் ரிவீல் பண்ண விதமும் சூப்பர். அந்த 2 நைஃப் இப்படி உரசிட்டு போனதெல்லாம் வேறு லெவல். ஸோ அவருடைய அந்த நைஃபு மைக்காக மாறுறது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நிறையா இருக்குது. இந்த டைட்டில் டீசருக்கே இவ்வளோ ஒர்க் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா படமாக வெளியே வரும்போது சூப்பராக இருக்குன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க.